இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கி உடனடியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி காலையில் சென்னை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பிக்குது. இந்த அதிரடி உத்தரவு பிறப்பித்த ஒரு மணி நேரத்திலேயே சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அது மேல்முறையீடுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜனநாயகன் படத்தை நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் மோடியும் விரும்புகிறார்கள். என்ன காரணம்? ஜனநாயகன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பராசக்தி நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது இப்போ இந்த நொடி வரையிலும் தெரியல. நான் இந்த வீடியோ எடுக்கிறது வரைக்கும் தெரியல. பராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்திற்கு 60 இடங்களில் வெட்டு போட்டிருக்கிறாங்க சென்சார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஒரு படத்தில் 60 இடங்களில் வெட்டு போட்டால் அந்த படத்தில் என்னங்க இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போது திட்டமிட்டு மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு எல்லாவற்றையும் கையகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜனநாயகன் படம் இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு. ஆனால் விஜயினுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கமல் ஏன் இதுக்கு ஒரு இது கருத்து சொல்லலை, ரஜினிகாந்த் ஏன் சொல்லலை, மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு பின்னாடி ஒரு திமுக சதி இருக்குன்னுலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மோடி அமித்ஷாவை சேர்ந்து கொண்டு வராங்க. அதாவது மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக, இவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக, மனித உரிமைகள் சார்ந்து, மத நல்லிணக்கம் சார்ந்து பேசப்படுகிற திரைப்படங்கள் தங்களுக்கு ஆபத்தாகும் என்று உணர்ந்தால் அவைகளை திரையிடலுக்கே கொண்டு வராமல் தடுக்கக்கூடிய திட்டத்திற்காக ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டத்தை இந்தியாவின் பெரும் கலைஞனாக இருக்கக்கூடிய கமலஹாசன் உட்பட மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாமே அன்றைக்கு எதிர்த்தார்கள். ஆனால் விஜய் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த சட்டம் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இன்றைக்கி காஷ்மீர் ஃபைல்ஸ்னு படம் எடுக்கிறான் இல்லாத செய்தியை வச்சு, இல்லையா? கேரளா ஸ்டோரின்னு படம் எடுக்கிறான் இல்லாத செய்தியை வைத்து. ஆனால் அவற்றுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக தாராளமாக சென்சர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது மக்களுக்கு மக்கள் புறக்கணிக்கிறார்கள், அது வேறு. ஆனாலும் அதற்கு எந்த தடையும் இல்லாமல் அதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுபோன்ற பராசக்தி என்று பெயர் வைத்தால் அந்த திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி 60 இடங்களில் வெட்டு வேணும்னா நீ ரிலீஸ் பண்ணு. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இந்தி எதிர்ப்பு என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அது தமிழ்நாட்டினுடைய ஒரு உலகளாவிய எழும்பிய ஒரு மிகப்பெரிய குரல். அது திரும்பவும் ஒலிக்கிறது. அது ஒலிக்கிறதுக்கான காரணம் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழுடைய பாரம்பரியத்திற்கும் எதிரானவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதை பற்றி பேசுகிற ஒரு குரல், அதை பற்றி பேசுகிற ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா மோடி அமித்ஷாவை எப்படி பொறுத்துப்பாங்க? அப்போ வெட்டு குத்து எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி வேணால் நீ ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற இடத்திற்கு நகர்ந்து போகிறார்கள். நான் விஜயினுடைய ரசிகர்களை பார்த்து கேட்கிறேன், இப்போ இவ்வளவு பெரிய அநீதி, நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த படைப்பை கேரளா ஸ்டோரியே ஆகட்டும், இல்லை காஷ்மீர் ஃபைல்ஸே ஆகட்டும், எந்த படத்துக்குமே தடை விதிக்கக்கூடாது. படங்கள் வரட்டும், சரியா? நீ வேணா யுஏ கொண்டு 18 வயதுக்கு உட்பட்டவர்களா அப்படிங்கிறது நீ சான்றிதழ் கொடு. மற்றபடி ஒரு படம் வரக்கூடாது, இந்த இடத்துல வெட்டு போடணும் குத்து போடணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, சரியா? எந்த படம் வேணாலும் வரட்டும், எந்த படைப்புகளானாலும் சமூகத்தில் வரட்டும், அதை மக்கள் முடிவு பண்ணணும். அது வேணுமா வேண்டாமா, இது சரியானதா சரியில்லையா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணுறதுக்கு நீ யார், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு போராட்ட களத்தில் விஜய் ரசிகர்கள் குதித்திருக்க வேண்டாமா? இந்த நேரத்தில் உங்கள் படத்துக்கு தானே பிரச்சனை பண்ணியிருக்கிறான். என்ன பிரச்சனை பண்ணியிருக்கிறான்? முழுக்க திட்டமிட்டு இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதியை சங்க பரிவார கும்பல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது இன்றைக்கு நேற்றுக்கல்ல, ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்தே படைப்புகளுக்கு மீதான தாக்குதலுங்கிறது சர்வசாதாரணமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தாக்குதல் எப்போதெல்லாம் நடத்தியிருக்கிறார்களோ பின்னாளில் அவங்க வாரிசுகளோ இல்லை அவர்களோ ஒரு மிகப்பெரிய அளவில் புகழின் உச்சைக்கு சென்றிருக்கிறார்கள். இப்போ மீரா நாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைப்பட நடிகை, மன்னிக்கவும் திரைப்பட இயக்குனர், வாட்டர் மாதிரி எர்த்து மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ணவங்க. அவங்க இந்த வாட்டர் மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ணும்போது ஐயோ சங்கபரிவார கும்பல் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் பாரம்பரியத்தை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்தாங்க. ஸ்க்ரீன் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த மீரா நாயருடைய பையன்தான் இன்றைக்கு நியூயார்க்
நகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சங்க பரிவாரங்கள், நீங்கள் பூனே என்கின்ற சொல்லக்கூடிய இந்தியாவுடைய புகழ்பெற்ற திரைப்படக் கல்லூரி, எவ்வளோ பெரிய ஆளுமைகள் எல்லாம் அந்த திரைப்படக் கல்லூரியில் உருவாகி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் அங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது என்ன பண்ணாங்க? திறமையானவர்கள் எல்லாம் நீக்கிட்டு மகாபாரதத்தில் நடிச்சிட்டு இருந்த ஒருத்தனை கொண்டு வந்து அந்த பொறுப்பில் கொண்டு வச்சாங்க. இன்றைக்கி பூனை திரைப்படக் கல்லூரியுடைய நிலைமை என்னங்க? எவ்வளவு பெரிய ஆளுமைகளை எல்லாம் உருவாக்கிய ஒரு 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 மிகப்பெரிய திரைப்படம். கேஜி ஜார்ஜ் மாதிரி, ஜான் ஆப்ரஹாம் மாதிரி, எவ்வளோ பெரிய பாலு மகேந்திரா மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுமைகளை எல்லாம் உருவாக்கிய கல்லூரி. ஆனால் இன்றைக்கு அதனுடைய நிலைமை பாருங்கள். அப்போ எல்லாத்தையும் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னன்னா, முழுக்க ஜனநாயகனையும் பராசக்தியும் வரவிடாமல் செய்வது இவர்களுடைய திட்டம். ஏன்னா இந்த 2 படங்கள் வந்தாலுமே இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, சங்க பரிவாரங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடும். ஒன்று, ஜனசக்தி வராததற்கான காரணம், ஜனநாயகன் வராததற்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் ஆர்எஸ்எஸ் சொல்கிறபடி கேட்டால்தான் ஜனநாயகன் வரும். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லும்? எங்களோடு கூட்டணிக்கு வா, எங்களோடு சேர்ந்ததில், நாங்கள் சொல்வதை கேள், இதெல்லாம் நீ பண்ணனா இந்த படம் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா ரிலீஸ் ஆகாது. இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். பராசக்தி திரைப்படம் வந்துன்னா அதில் வசனங்களே நம்ம பார்த்தோம், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இந்த வசனங்கள் வந்தால் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் உருவாக்கி கொடுக்கும், இல்லையா? தமிழ் உணர்வை வந்து அப்படி தட்டி எழுப்பும் அந்த படம். அப்போ அது பாஜக சங்க பரிவார கும்பலுக்கு டெபாசிட் கூட வாங்கி கொடுக்காது. மோடியே வந்துனாலும் தோத்துருங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ திட்டமிட்டு இவர்கள் செய்திருக்கிறார்கள். படைப்புகளின் மீது, கருத்துக்களின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது என்பது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய தொடர் வேலை இது. ஏன்னா அவங்க நேர்மையான விஷயங்களை, நேர்மையான படைப்புகளை பார்த்து அஞ்சுகிறார்கள். ஏன்னா அவனுக்குன்னு வரலாறு கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்குன்னு வரலாறு இருக்கா? ஆர்எஸ்எஸ்க்குன்னு உலகத்தில் போய் மோடியா அமித்ஷா போல எங்களுடைய தலைவர் இவர் சொல்கிறதுக்கு ஒரு தலைவரை உருவாக்கி வச்சுருக்காங்களா? சொல்லுங்கள். ஒரு நல்ல தலைவர் இருக்கா? கிடையாது, சொல்ல முடியாது. நல்ல வரலாறு இருக்கா அவங்களுக்கு? இருக்கா சொல்லுங்கள்? எல்லாத்தையும் திருடுறது, எல்லாத்தையும் திருடி தன்னுடையதாக மாற்றுவது, இதானே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலுடைய வேலை. அதைத்தானே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லையா? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்தின் மீது, இதே மாதிரி படைப்புகளின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்களை மக்கள் விரட்டி அடிப்பார்கள். நான் மீண்டும் கேட்கிறேன், விஜயனுடைய ரசிகர்களிடம் நான் கேட்கிறேன், நான் இப்படி ஒரு படைப்பின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவுடைய செயல்பாட்டிற்கு எதிராக நீங்கள் இந்த நேரத்தில் போராடி இருக்க வேண்டாமா? விஜய் பேசியிருக்க வேண்டாமா? எங்கே அந்த ஆதவ அர்ஜுனா? எதுக்கெல்லாமா பேசுவானே? எதுக்கெல்லாம் பேசுவானே? என்ன பேசுகிறேனே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பான், இல்லையா? இதுக்கு ஏன் அவன் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறான்? பயப்படுகிறானா? மோடி அமித்ஷாவை பார்த்து பயப்படுகிறானா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இல்லையா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.